ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கண்டிப்பாக இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்றதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாதுங்க. நிச்சயம் உங்களோட லைஃப் சேஞ்சிங் அப்படின்றது கம்பல்சரி நடக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படி கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தை தாங்க பார்க்க போகிறோம். அதாவது பிகினிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சின்னதாக ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்மளுடைய வாழ்க்கை மாறணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம பணக்காரன் ஆகிட்டால் நம்மளுடைய வாழ்க்கை மாறிடும். அப்போ எடுத்த உடனே பணக்காரன் ஆகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம போய் பெரிய பெரிய வேலை செய்யணும், இல்லை நிறையா வேலையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லை ட்ரேடிங் பண்ணணும், இல்லைனா பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒன்று பெருசாக பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அதுக்கு ஆரம்பம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி அதுக்கு நீங்கள் தயாராகணும் இல்லைங்களா? இதெல்லாம் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பணக்காரன் ஆகிறோமோ இல்லை ஆகலையோ அதெல்லாம் கிடையாதுங்க. நமக்குன்னு ஒரு டிசிப்ளின் அப்படின்றது இருக்குது. அந்த டிசிப்ளின் லைஃப்குள்ளே எப்படி போகிறது? அதாவது ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ நம்ம உடற்பயிற்சி செய்யணும். இப்போ உடற்பயிற்சி செய்யறதுக்கு நம்மளை எப்படி தயார்படுத்திக்கிறது அப்படின்றது தான் எல்லாத்துக்குமே. அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன கோல்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த கோல்ஸை அடையிறதுக்கான பிகினிங் இதிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றோம். அப்போ நம்ம எங்கேருந்து அதை ஆரம்பிப்போம்? எடுத்த உடனே வீடு கட்டுறதுக்கு போயிடுவோமா? கிடையாது. முதல்ல வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும். அந்த வீடு இடம் வாங்கிறதுக்காக பணம் நமக்கு கிடைக்கணும். அந்த பணம் கிடைக்கிறதுக்காக நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா அப்படின்றது கிடைக்கணும். அந்த ஐடியா வர்றதுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸில் நமக்கு ஒரு அனுபவம் அப்படின்றது இருக்கணும். பார்த்திங்களா? ஒரு விஷயம் ஆரம்பித்தோம்னா அது மாதிரி செயின் மாதிரி கோத்துக்கிட்டு எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு இது தாங்க. இப்போ இதெல்லாம் கேட்கக்குள்ள ஒரு சிலரோட மனப்பான்மை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயோ இது என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது, இது ரொம்ப கஷ்டம் போலையே, நம்மளால் பண்ண முடியாதாட்டுக்குதே அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ முதல்ல இதை தான் நீங்கள் ஒழிக்கணும். இந்த விஷயம் கஷ்டம், இது ஈஸி அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே நீங்கள் போகவே கூடாது. இங்கே வாழ்க்கை வாழ்கிறதே மிகப்பெரிய ஒரு கஷ்டம்தான். வாழ்க்கை வாழ்கிறதே மிகப்பெரிய ஒரு ஈஸி தான். அது பார்க்குற நம்முடைய கண்ணோட்டத்தை பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய மனநிலையை நம்ம மாற்றணும். மனநிலையை மாற்றினா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால் முன்னேற முடியும். அதற்கான முயற்சிகளாவது செய்ய முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் ஈஸி, இதெல்லாம் கஷ்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேருந்து நீங்கள் வெளியில் வாங்க. இங்கே எல்லாமே ஈஸி தான், எல்லாமே கஷ்டம்தான். நம்ம நினைக்கிறதுல தாங்க இருக்குது. நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதனுடைய ரிஃப்ளெக்ட் தான் நம்மளுடைய பிரெயினில் நடக்கும். அதனுடைய ரெஃப்ளெக்டை தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதனால் உங்களுடைய மைண்டில் இது கஷ்டம் அப்படின்றது பார்க்காதீங்க, இது போன்ற வேலைகளை செய்யணும் அப்படின்றத பாருங்கள். இப்போ கஷ்டம்னு நினச்சா நம்ம எந்திரிச்சு நடக்கிறது கூட ஒரு விதமான கஷ்டம்தான். தூங்கிறது கூட கஷ்டமான விஷயம்தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் தூக்கத்தை தள்ளி போட்டாலும் ஐயோ எனக்கு கண் எரியுது, எனக்கு தூக்கம் வரல அப்படின்ற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிடுறோம் இல்லைங்களா? கஷ்டம்னு நினச்சா எல்லாமே கஷ்டம்தான். கஷ்டம் இல்லைன்னா கஷ்டம் இல்லை தாங்க. இது உங்களுடைய உடலுக்கு மட்டும்தானே தவிர உங்களுடைய மனதுக்கு இருக்கவே கூடாது. உங்களுடைய சிந்தனைக்கு இதை நீங்கள் கஷ்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக உங்களுடைய உடல் வலிமை அப்படின்றது இருக்காது. உங்களுடைய மைண்டு எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் இருக்கும். நீங்கள் ஒரு சிலரை பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஒல்லியாக விழுவிலுன்னு இருப்பாங்க. இவெல்லாம் எப்பட்றா அந்த வெயிட்டை தூக்க போகிறான் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அசால்ட்டாக தூக்கிடுவாங்க. அதே போல் ஒருத்தவங்க நல்லா பாடி பில்டர் மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க எந்த வெயிட்டாக இருந்தாலும் தூக்கிடுவாங்க, ஒரு காரியாக அந்த பக்கம் கமுத்து போட்டுருவாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அவங்க ஒரு டைட்டான ஷர்ட் போட்டாலும் அவங்களால குனிஞ்சு நிமிர முடியாது. அந்த அளவுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போ நீங்கள் நடிகர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒல்லியாக இருக்கிறவர் சம்பாதிக்கிறத விட குண்டா ஃபிட்டாக பயங்கர பாடி பில்டராக இருக்கிறவர் சம்பாதிக்கிறத விட ஒல்லியாக நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறவர் தான் சம்பாதிக்கிறார். இதில் ஆரோக்கியம் அப்படின்றது செகண்ட்ரி. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, தோற்றத்தை பார்த்து நம்ம எடை போடவே கூடாது. இது நம்மளால் முடியாது, இது நம்மளால் முடியும் அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். அதனால் தயவு செய்து நீங்களே உங்களைய தவறாக எண்ணிடாதீங்க. இது என்னால் முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே போகவே போகாதீங்க. சரி, ஓகே. முதல்ல நம்முடைய எண்ணத்தை மாற்றணும். அந்த எண்ணம் மாறினா மட்டும்தான் நம்மளால் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இரண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம ஃபிசிக்கலாக நம்மளுடைய உழைப்பு அதில் போடணும். இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளை எடுக்கிறதுக்காக நம்ம நடந்து போய் அதை நம்ம எடுக்கணும்.
ஆனால் அதை செய்யாமல் அந்த பொருளே என் கையில் வந்து உட்காரணும் அப்படின்னு நினச்சோம்னா அது நடக்கவே நடக்காது. அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு தானாக தேடி வரணும் அப்படின்னா அதுக்கு உங்கள்கிட்ட ஒரு மொபைல் இருக்கணும். அந்த மொபைலில் நீங்கள் நிறையா மோட்டிவேஷனல் வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்த்துருக்கணும். அந்த இடத்துல இந்த வீடியோ சஜஷன் அப்படின்றது உங்களுக்கு காமிக்கும். இப்போ ஃபிசிக்கலாக உங்களுடைய வேலை அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது. உங்களுக்கு லக்கு கிடைக்கணும்னா கூட நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு வேலையை செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு லக்கு அப்படின்றது கிடைக்கும். தயவு செய்து இதை மட்டும் வாழ்க்கையில் புரிஞ்சுக்கோங்க. நமக்கு லக்கே இருந்தாலும் அந்த லக்குக்கான வந்துட்டு விஷயம் நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு தான் மட்டும்தான் கிடைக்கும். சும்மா வீட்டில் நம்ம தூங்கிட்டு இருந்தால் நமக்கு ஒரு 10 லட்ச ரூபா வந்துட்டு லாட்டரியில் விழுந்துடாது. அதுவே நம்ம லாட்டரி வாங்கிட்டு வீட்டில் படுத்திருந்தோம் அப்படின்னா லாட்டரியில் 10 லட்ச ரூபா விழுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. அதனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய செயல்பாடு அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3வது விஷயம் என்னென்னா, சரி ஓகே நான் தான் இதை பண்ணிட்டேனே அப்புறம் என்ன, சரி ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை. இங்கே வந்துட்டு கண்டினியூட்டி இல்லை. அதாவது ரெகுலராக ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அப்போ நிச்சயம் உங்களால் வந்துட்டு அதில் கஷ்டத்தை மட்டும்தான் பார்க்க முடியுமோ தவிர அதில் இருக்கக்கூடிய ஈஸியை வந்துட்டு உங்களால் பார்க்க முடியாது. பார்த்தீங்களா, முதல்ல நம்ம வந்துட்டு கஷ்டம் ஈஸி பார்க்கணும்னு நினச்சோம். ஆனால் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ இதுதான் நம்மளுடைய லைஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத நம்மளால் யாராலையுமே வந்து ப்ரெடிக்ட் இங்கே பண்ணவே முடியாது. அதுவாக போகிற வேகத்தில் போயிட்டே இருக்கும். நம்ம அது கூட வந்துட்டு நல்ல ஒரு முயற்சியை போட்டு நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வாழ்க்கையில் வந்துட்டு முன்னேற முடியும். சரி ஓகே, இப்போ நம்ம ஒரு நாள் ஜிம்முக்கு போகிறோம், ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ அடுத்த நாள் நம்ம ஜிம்முக்கு போகக்குள்ள நம்மளுடைய உடம்புல எப்படி பெயின் இருக்கும், பயங்கரமாக கை காலெல்லாம் வலிக்கும். ஒரே நாள்லேயே நம்ம என்ன செய்வோம்னா அப்படியே அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்த உடனே ஒரே நாளே நம்ம சூர்யா மாதிரி பாடி வந்துடணுடா, இல்லை அர்னால்டு மாதிரி உடம்பு வந்துடணுடா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், போய் ஒர்க் அவுட் பண்ணுறோம். அப்படி ஒர்க் அவுட் பண்ணக்குள்ள என்ன ஆகுதுன்னா உங்களுடைய உடம்பு சதை இதெல்லாம் வந்துட்டு டயர்ட் ஆகிடும். இதனால் அடுத்தது வேலை செய்ய முடியாது. நீங்கள் அடுத்தது அதை பார்க்கக்குள்ள என்ன யோசிப்பீங்கன்னா, ஐயோ இதுவா தலைவலிக்கும், டயர்டாகுமே, முடியல என்னால் அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. ஒரே நாளில் எல்லா வேலையுமே எல்லா விஷயத்தையுமே செய்கிறத ஸ்டாப் பண்ணுங்கள். டெய்லியும் அந்த வேலையை கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு அரை மணி நேரம் அதுக்காக ஒதுக்குங்க, ஒரு 10 நிமிஷம் அதுக்காக ஒதுக்குங்க. நீங்கள் டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு கொஞ்சம் பெயினாக இருக்கும், அடுத்த நாள் கொஞ்சம் பெயினாக இருக்கும், ஒரு 3 நாள் உங்களுக்கு நல்ல பெயினாகவே இருக்கும். 4வது நாளில் இருந்து உங்களுக்கு அந்த பெயின் அப்படின்றது தெரியாது. அந்த பெயினை நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. இதுதான் உங்களுடைய லைஃபாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், எதுவாக வேணால் இருக்கட்டும். நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரே நாளே செஞ்சுட்டு அதை அப்படியே விடாமல் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயம் அதில் நிறையா மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நான் ஒரு விளக்கம் கொடுத்து இந்த வீடியோவை நான் முடிச்சிடுறேன் நான். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை கண்டினியூவாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது நல்லதுக்கும் கிடையாது, கெட்டதுக்கும் அடங்கும். இப்போ நீங்கள் ஒரு நாள் புகைப்பிடிச்சிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அதனால் பெருசாக உங்களுக்கு இம்பேக்ட் அப்படின்றது நடக்காது. பட் அதே புகையை நீங்கள் தினந்தோறும் குடிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க, டெய்லியும் பண்ணுறீங்க, இல்லை வந்துட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் பண்ணுறீங்க, இல்லை 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அதனுடைய வந்துட்டு தாக்கம் அப்படின்றது அதிகமாக இருக்கும். அப்போ ஆஃப்டர் ஆல் ஒரு கெட்ட பழக்கத்துக்கே நம்ம வந்துட்டு வேலைகளை கரெக்டாக செய்யணும், தினந்தோறும் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல வருது அப்படின்னா அப்போ நம்ம லைஃப்பை மாற்றக்கூடியது, நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடிய நல்ல பழக்கத்துக்கு நம்ம ஏன் டெய்லியும் நம்ம செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு மனப்பான்மையை நீங்கள் வச்சுக்கோங்க. நிச்சயம் நீங்கள் வந்துட்டு இப்போ நான் சொல்லியிருக்கிற விஷயங்களை நீங்கள் அப்படியே ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்கும், அதுவும் நல்ல விதமான தாக்கத்தை கொடுக்கும். இந்த வீடியோவோட தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த வீடியோவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். நம்ம நாளைக்கு இது போல் நல்ல ஒரு சூப்பரான மோட்டிவேஷனல் வீடியோவில் சந்திக்கலாம்.